தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வாதமாக நடத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பிறந்த போது அது உலகத்தாருக்கு ஒரு பெரிய நற்செய்தி. ஆண்டவர் பிறந்த அந்த நற்செய்தியை உலகத்தினர் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நற்செய்தியின் மத்தியில ஒரு துர்ச்செய்தியை பற்றி திருமறை அங்கு பேசுகிறது. அந்த துர்ச்செய்தியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம். ஆண்டவர் பிறந்தபோது கிழக்கத்திலிருந்து 3 சாஸ்திரிகள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். அவரை வணங்க வேண்டும் என்று வந்தார்கள். அப்படி வந்த அவர்கள் எருசலேமுக்கு போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்டார்கள். அந்த செய்தி ஏரோது ராஜாவுக்கு கிடைத்தது. அப்ப ஏரோது ராஜா அவனிடத்தில் கூட்டிக் கொண்டு போனார்கள். ஏரோது ராஜா சாஸ்திரிகளை வரவழைத்து யூதருக்கு ராஜாவாக பிறப்பவர் எங்கே பிறப்பார் என்று கேட்டபோது பெத்லெகேமில் உள்ள தாவீதின் ஊராகிய பெத்லெகேமிலே பிறப்பார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார்கள். ஆகவே சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தின் உதவியை கொண்டு பெத்லெகேம் ஊருக்கு போனார்கள். அப்படி போகும்போது ஏரோது அந்த சாஸ்திரிடத்திலே ஒரு வேண்டுதல் விடுத்தார். நீங்கள் போய் அந்த பிள்ளையை வணங்கி திரும்ப எங்களிடத்துல வந்து அந்த குழந்தையை பற்றி சொல்லுங்கள், அவர் எங்கிருக்கிறார் யார் என்பதை குறித்து எனக்கு திட்டவட்டமாக சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த சாஸ்திரிகளை அவர் மிகவும் கேட்டுக்கொண்டார். ஆனால் சாஸ்திரிகள் அந்த பிள்ளையை பார்த்த பிற்பாடு தேவ தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வேறு வழியாக போய்விட்டார்கள். சற்று நாள் கழித்து ஏரோது சாஸ்திரிகள் வராமல் போகவே அவன் மிகுந்த கோபம் அடைந்து தனக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர், தனக்கு விரோதமாக ஒருவர் பிறந்திருக்கிறார், ஏரோது இப்பொழுது ராஜாவாக இருக்கிறார், எனக்கு விரோதமாக இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை ஏரோது ஜீரணிக்க முடியவில்லை. ஆகவே இந்த சாஸ்திரிகள் வந்து சொன்னால் அந்த குழந்தையை கொன்று இன்னொரு ராஜா போட்டியாக வராதபடி கொன்று விடலாம் என்று ஏரோது நினைத்தான். ஆனால் சாஸ்திரிகள் போய்விடவே அந்த குழந்தை யார் என்பது அவனுக்கு தெரியவில்லை. ஆகவே என்ன செய்தான் என்றால் அந்த பெத்லெகேம் அதற்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊர்களிலும் உள்ள 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், அந்த குழந்தைகள் எல்லாவற்றையும் கொல்லும்படி அவன் ஆக்கினை செய்தார். அதை பற்றி வாசுகிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசுகிறேன். 16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லெகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாதிருக்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. பெத்லெகேம் அதன் சுற்றுப்புறங்களிலும் பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. 2 வயதிற்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லோரையும் அவர்கள் கொண்டு விட்டார்கள். அப்பொழுது எத்தனை ஆயிரக்கணக்கான தாய்மார் எப்படி தங்களுடைய குழந்தை இழந்து அழுதிருப்பார்கள். ஆண்டவர் பிறந்த பிற்பாடு இந்த விதமான காரியம் நடக்குமா என்ற ஒரு கேள்வி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அநேகர் என்ன நினைக்கிறார்கள், அதனால் ஆண்டவர் பிறந்ததுனாலே இப்படிப்பட்ட காரியம் நடந்தது, அவர் பிறவாது இருந்தாரானால் இந்த காரியம் நடந்திருக்குமா என்று நினைக்கிறார்கள். ஆனால் திருமறையிலே நீங்கள் விசேஷமாக இதை கவனிக்கும் போது அந்த ஏரோது ஏன் அந்த சிறு பிள்ளைகளை கொல்ல நினைத்தான்? அந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்த அந்த குழந்தை அதை அறிய முடியாத போது, அது யார் என்று அவனுக்கு தெரியாத போது, சரி எப்படியும் அந்த குழந்தை இந்த பகுதியில் தானே இருக்க வேண்டும், 2 வயதுக்கு உட்பட்டு தானே அந்த குழந்தை இருக்கிறது, ஆகவே எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று விட்டால் அந்த ஆண்டவரையும் அந்த ராஜாவையும் கொன்று விடலாம் என்ற எண்ணத்தோடு அந்த குழந்தையை கொள்வதற்காக வேண்டி அத்தனை குழந்தைகளையும், ஆயிரக்கணக்கான குழந்தைகளை அவன் கொன்றான். ஏன் என்று சொன்னால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏரோது ஏன் அந்த குழந்தையை கொள்ள வேண்டும்? தனக்கு விரோதமாக தனக்கு எதிராக ஒரு ராஜா பிறந்து விட்டால் எப்படி அவனை சிறுவயதிலேயே அழித்து விட வேண்டும் என்று ஏரோது நினைத்தார். ஆனால் திருமறை விசேஷமாக என்ன சொன்னது, வரப்போகிற மேசியாவாகிய ஆண்டவர் அவர் ஆட்டுக்குட்டியாக வருவார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு
அவர் பலியாவார், அவர் ஒரு ஏழை கோலம் எடுத்து வருவார் என்றெல்லாம் வேத வசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் திட்டவட்டமாக உரைத்திருந்தன. அந்த யூதர்கள் ஒரு வேதத்தில் உள்ள ஒரு அதிகாரத்தை விசேஷமாக மனப்பாடம் செய்தார்கள். அந்த அதிகாரத்தை ஒவ்வொரு யூதனும் சிறு பிள்ளைகளும் மனப்பாடம் செய்ய வேண்டும். அப்படியானால் அந்த 53வது அதிகாரத்துல மேசியா வருவார் என்று அவர்கள் நம்பினார்கள். மேசியா பற்றி பேசுகிறது என்று. அப்படியானால் 53வது அதிகாரத்துல அவர் ஆட்டுக்குட்டியாக வருவார், அவர் பலியாக இருப்பார் என்றுதான் எழுதியிருக்கிறதே ஒழிய அவர் ராஜாவாக வருவார் என்று எழுதவில்லை. அவர் ஒரு அரசனாக வருவார் என்று எழுதவில்லை. ஆகவே அந்த நாட்களில் இருக்கிற வேத பாரகர்களும் பரிசேயர்களும் அந்த மத தலைவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது ஒரு பெரிய அரசனாக வருவார், ராஜாவாக வருவார் என்று போதித்தார்கள். வேதத்திற்கு விரோதமாக போதித்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஆசை ரோம ராஜ்யத்திலே இருந்து விடுபட்டு ரோமர்களிடத்திலிருந்து விடுதலை அடைந்து தாங்கள் சுயமான ஒரு ராஜ்யத்தை அங்கு நிலைநாட்ட வேண்டும் என்பது அவருடைய எண்ணம், விடுதலை. ஆகவே மேசியா, வரப்போகிற மேசியா தங்களுக்கு விடுதலை கொடுத்து ரோமர்களிடத்திலிருந்து தங்களை மீட்டு தங்களுக்கென்று ஒரு விசேஷமான ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று யூதர்கள் நம்பினார்கள். ஆகவே இங்கே ஆட்டுக்குட்டியாக வருவார் என்பதை தள்ளிவிட்டு ராஜாவாக வருவார் என்று போதித்தார்கள். ஆட்டுக்குட்டியாக அவர் வருவார் என்று போதித்திருந்தால் ஏரோது அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டார், அந்த பிள்ளைகளை கொண்டிருக்க மாட்டார். உங்களுக்கு புரிகிறதுங்களா? ராஜாவாக வருவான் என்று போதித்ததினாலே தனக்கு விரோதமாக இன்னொரு ராஜா வருவான் என்று எண்ணித்தான் அந்த குழந்தைகளை கொன்றார். ஆயிரக்கணக்கான குழந்தைகள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எதற்காக இதை சொல்கிறது என்றால், தப்பிதமான உபதேசம் எவ்வளவு அழிவை பிள்ளைகளிடத்திலே கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தப்பிதமான உபதேசம் இந்த உலகத்துக்கு பெரிய அழிவை கொண்டு வருகிறது. அன்றைக்கு பெத்லகேம் சுற்றிலும் இருக்கிற பிரதேசத்துல பெரிய அழிவை கொண்டு வந்தது. அதே போலவே வேதத்தை படிக்கிற பிள்ளைகள் இந்த தப்பிதமான உபதேசங்களை நாம் கவனித்து அதை நாம் தள்ளிவிடத்தக்கதாக வேதத்தை நாம் தீர்க்கமாக திட்டவட்டமாக நாம் படிக்க வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு அநேகர் எழும்பி பற்பல விதமாக போதிக்கலாம். அவர்கள் எப்படி போதித்தாலும் சரி, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத புத்தகத்தை வைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த போதனை சரிதானா என்று வேத புத்தகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க அவசியம் இருக்கிறது. வேத புத்தகத்தை கரத்திலே வைத்துக்கொண்டு அந்த வேத புத்தகத்தின் மூலமாக இவர்கள் போதிக்கிற போதனை சரிதானா, வேதத்திற்கு ஒத்ததானா என்று நாம் விசேஷ விதமாக மிகவும் கவலையோடு கேர்ஃபுல்லாக அதை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே மக்கள் ஏராளமாக அழிந்து போவதற்கு காரணம் இந்த தப்பிதமான வேத உபதேசமே. நான் அன்றைக்கு சொன்னேன், ஆண்டவர் பகிரங்கமாக வருவார், எல்லோரும் பார்க்கும்படியாக வருவார் என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. ஆனால் இன்றைக்கு சிலர் எழும்பி, அநேகர் எழும்பி அவர் ரகசியமாக வருவார் என்று போதிக்கிறார்கள். அந்த ரகசிய வரியை பற்றி வேதத்தில் ஒரு விதமான அத்தாட்சியும் கிடையாது. அதை உங்களுக்கு நான் விளக்கமாக எடுத்து சொன்னேன். ஆகவே இன்றைக்கு ஏராளமான மக்கள், அநேகர் ரகசியமாக ஆண்டவர் வருவார் என்று எதிர்பார்த்து ரகசியமாக சாத்தான் வரும்போது அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு உண்மையான ஆண்டவர் வரும்போது அவரை புறக்கணித்து விட போகிறார்கள். அப்படியானால் அந்த ஏராளமான கூட்டத்தார் அங்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரை தள்ளிவிட்டு அழிவுக்கு போய்விடுகிறார்கள். ஆகவே தப்பிதமான உபதேசத்தை பற்றி நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் சிந்திக்கும் போது ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வந்து இந்த வேத வசனங்களை போதிக்க வேண்டும் என்று உம்முடைய திருப்பாத்திலே கெஞ்சி கொண்டாடுகிறோம். கர்த்தாவே, என்னுடைய சத்தம் அல்ல, மனித சத்தம் அல்ல, தேவ சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும். இந்த ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தை நீர் தந்து ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளங்களிலே வல்லமையாக பேசி இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமென். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கவனியுங்கள். 1 பேதுரு 4:11 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன்.
இங்கு வேதம் சொல்லுகிறது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தைகளின்படி போதிக்க கடவன் என்பதை குறித்து அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் அநேக கள்ள போதகர்கள் இருந்தார்கள். ஆகவே தேவன் திரும்ப திரும்ப அந்த பிள்ளைகள் மத்தியிலே எச்சரிப்பு கொடுக்கிறார். எரேமியா 26 அதிகாரம் 2வது வசனம் 8வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய ஆலயத்தில் பிரகாரத்திலே நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பணியே வருகிற யூதாவுடைய பட்டணங்களில் குடிகள் அனைவரோடும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவருக்கு சொல்லு, ஒரு வார்த்தையையும் குறைத்து போடாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய சத்தியத்தில் ஒரு வார்த்தையும் நாம் குறைத்து போடக்கூடாது, ஒரு வார்த்தையும் நாம் கூட்டி போடவும் கூடாது. ஆகவே திருமறை நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய சத்தியம் என்னவென்றால், அங்கு ஆண்டவருடைய புத்தகத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், யோவான் 5 அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கிறேன். யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படியானால் நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு இந்த வேத புத்தகத்திலே அடங்கியிருக்கிறது. வேத வசனங்களில் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து நாம் படிக்க வேண்டும். வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது, ஏசாயா என்ன சொல்லுகிறார், எரேமியா என்ன சொல்லுகிறார், ஆதியாகமம் என்ன சொல்லுகிறது, யோபனுடைய புத்தகம் என்ன சொல்லுகிறது, ஆராய்ந்து நாம் படிக்க வேண்டும். இந்த ஆராய்ச்சிக்குரிய காலங்கள், விஞ்ஞானத்திலே ஆராய்ச்சி, இன்றைக்கு மருத்துவத்திலே ஆராய்ச்சி, எல்லா காரியங்களிலும் ஆராய்ச்சி உள்ள இந்த காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக வேத ஆராய்ச்சி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஏசாயா 28 அதிகாரம் 9வது வசனம், அவர் யாருக்கு உபதேசத்தை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார் என்று கேள்விப்பட்டு யாருக்கு உபதேசம் அங்கு கிடைக்கும் என்றால் 10வது வசனம், கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்கிறார்கள். 13வது வசனம், ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கு படிக்கும், சிக்குண்டு பிடிபடி படிக்கும், கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமாக இருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிறது. கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம். ஆகவே நாம் ஆராய்ந்து இந்த வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் அதை மாத்திரம் பிடித்துக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு அநேக சபைகள் எப்படி வந்தது, ஏதாவது ஒரு வேத வசனத்தினுடைய காரியத்தை பிடித்துக் கொண்டு அப்படி வந்தது. மற்ற இடங்களில் வேதம் என்ன சொல்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறது இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு அநேக சபைகளில் தப்பிதமான கோட்பாடுகளை நாம் விசேஷ விதமாக அங்கு காண்கிறோம். அப்படி நாம் இங்கேயும் அங்கேயும் கற்பனையில் அல்லது பிரமாணங்கள் இப்படிப்பட்ட இடங்களிலே நாம் ஆராய்ந்து படிக்காவிட்டால் சிக்குண்டு அங்கு பிடிபட்டு அழிந்து போவோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும், சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விசேஷமான வசனம் அங்கே இருக்கிறது. ஏசாயா 34:16 வாசிக்கிறேன், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்படியானால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். தேடி என்றால் என்ன? ஆர்வத்தோடு இந்த வேத புத்தகம் முழுவதுமாக தேடி நாம் ஒரு காரியத்தை நாம் கண்டறியத்தக்கதாக வாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் என்ன அறிவீர்கள் என்றால், ஒவ்வொரு வேத வசனத்துக்கும் அநேக வேத வசனங்கள் சப்போர்ட் பண்ணுகிற வேத வசனங்களை காப்பீர்கள். எந்த வசனமும் ஜோடி இல்லாமல் இராது. உதாரணமாக இன்றைக்கு அநேக மக்கள் என்ன நினைக்கிறார்கள், இன்றைக்கு சபையானது பேதுருவின் மேலே கட்டப்பட்டது என்று நினைக்கிறார்கள். அப்படியானால் இங்கு வேதவசனம் என்ன சொல்கிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், மத்தேயு 16 அதிகாரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த கல் என்று சொன்னால் ராயப்பராகிய பேதுருவை குறிக்கிறது, அவர் மேலதான் சபை கட்டப்பட்டிருக்கிறது என்று ஒரு போதனை. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஒரு வசனத்தை வைத்து ஒரு பெரிய போதனையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமறை என்ன சொல்கிறது, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவைத்தான் கல்மலை கல் என்று வேதம் முழுவதும் பேசுகிறது. அப்படியானால் அங்கு இந்த கல்லின் மேல் என்று சொல்லும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் ஆண்டவர் பேசினாரே ஒழிய அது பேதுருவை பற்றி அல்ல என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமறை ஒரு இடத்திலே சொன்னுகிற காரியத்தை வைத்துக் கொண்டு
ஒரு வசனத்தை வைத்துக்கொண்டு பேதுரு மேலே சபை கட்டப்பட்டது என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசினால் அந்த ஒரு காரியத்துக்கு அநேக வசனங்கள் சப்போர்ட்டிங்காக இருக்கும், அதற்கு ஜோடாக இருக்கும். ஒரே ஜோடு இல்லாத வசனம் இராது, ஒரு கொள்கை இராது என்று வேதம் அங்கே பேசுகிறது. மனிதன் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டான் என்றால் இந்த வேத புத்தகம் முழுவதும் மனிதன் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டான் என்றுதான் பேசுமே ஒழிய வேறு விதமாக வேதம் பேசாது. உங்களுக்கு புரிகிறதா? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வேதத்தை தேடி ஆர்வத்தோடு ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொரு பொருளையும் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். சில சமயங்களிலே பாதிரியார்கள் அல்லது போதகர்கள் இந்த வேத வசனங்களுக்கு 2 அர்த்தம் 3 அர்த்தம் கொடுத்து பேசுகிறார்கள். வேத வசனங்கள் திட்டவட்டமாக இருந்தாலும் 2-3 அர்த்தங்களை கொடுத்து அங்கே பேசுகிறார்கள். அப்படி வேத வாக்கியங்கள் அப்படி இல்லை. வேத வாக்கியங்கள் ஒன்றைத்தான் பேசுகிறது. வேத வாக்கியங்களிலே மாறுபாடு கிடையாது. there is no contradiction in the Bible. பேதுரு என்ன சொன்னாரோ அதைத்தான் யோவான் சொன்னார். யோவான் என்ன சொன்னாரோ அதைத்தான் ஏசாயா சொல்கிறார். ஏசாயா என்ன சொன்னாரோ அதைத்தான் யோபு சொல்கிறார். ஆகவே வேதத்திலே எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது. ஆனால் போதகர்கள் சில சமயங்களிலே பலவிதமான முரண்பாடுகளை 2 அர்த்தங்கள் 3 அர்த்தங்களை கொண்டு வருகிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ் ஒரு சிறந்த மொழி, பூர்வீகமான மொழி. கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்வார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மொழியிலே இருக்கிற ஒரு விசேஷமான காரியங்கள், செழிப்பு, வளமை வேறு எனக்கு தெரிந்த வரைக்கும் ஆங்கிலத்தில கூட கிடையாது. காரணம் என்னவென்றால் இந்த மொழியிலே ஒரு பாட்டுகள், சில பாட்டுகள் உண்டு, ஸ்லேடை அணிகள் என்று இருக்கிறது. ஸ்லேடை அணி, ஸ்லேடை அணி என்று சொன்னால் ஒரு பாட்டு தான். அது மேலோட்டமாக பார்த்தால் ஒரே கருத்து இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனால் அந்த பாட்டில 2 விசேஷமான கருத்துக்கள் இருக்கும். அதுதான் ஸ்லேடை. ஒரே பாட்டு ஒரு கருத்து இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதுல இன்னொரு கருத்து அதுல இருக்கிறது. அதாவது ஸ்லேடை. அந்த ஸ்லேடை அணியுள்ள மொழிகள் தமிழ் தவிர வேற எதிலும் கிடையாது. அது அப்படி அந்த ஸ்லேடை அந்த பாட்டுகள் இருக்க வேண்டும் என்றால் அந்த மொழி அதிக உயர்ந்த மொழியாக இருக்க வேண்டும், இலக்கணம் நிறைந்த மொழியாக இருக்க வேண்டும், பண்பட்ட மொழியாக இருக்க வேண்டும், வளமையான மொழியாக இருக்க வேண்டும். நான் சிறு வயதிலே படித்த அநேக ஸ்லேடை அணி பாட்டுகள் எனக்கு ஞாபகம் வருகிறதா. அதுல ஒரு பாட்டு என்னவென்றால், ஒரு செட்டியார் இடத்துல செட்டியாரை நோக்கி ஒருவர் பாடுகிறார். செட்டியார் பலசரக்கு விற்கிற செட்டியார். அவரிடத்துல அவர் ஒரு பாட்டு பாடுகிறார். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்திரேயாகில் தேடேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரே என்ற ஒரு பாட்டு. ஏரகத்து செட்டியாரே, செட்டியாரே, வெங்காயம் சுக்கானால், வெங்காயம் கெட்டு போய்விட்டது. அப்படி வெங்காயம் கெட்டு போய்விட்டதுனால எனக்கு வெந்தயத்தால் ஆவதென்ன, வெந்தயமும் வேண்டாம், இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, இந்த அழுகி போன கெட்டு போன இந்த சரக்குகளை நான் கொண்டு போய் என்ன செய்வது? மங்காத சீரகம், பின்ன என்ன செய்வேன் என்றால், சீரகத்தை, நன்றாக இருக்கிற சீரகத்தை, சுத்தமாக இருக்கிற சீரகத்தை நீ தருவீரானால் இந்த பெருங்காயம் எனக்கு வேண்டாம். அதாவது ஒரு பலசரக்கு வியாபார இடத்துல சொல்கிறார், எனக்கு இந்த வெங்காயம் கெட்டு போய்விட்டதுனால சீரகம் வேண்டாம், பெருங்காயம் வேண்டாம், எனக்கு அதாவது வெந்தயம் வேண்டாம், எனக்கு சீரகம் கொடுத்தால் போதும் என்று சொல்லி ஒரு செட்டியார் பாடுகிற மாதிரி இந்த பாட்டு இருக்கிறது. வெங்காயம் சுக்கானால் கெட்டு போனால் வெந்தயத்தால் ஆவதென்ன, வெந்தயம் எனக்கு வேண்டாம், இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, கெட்டு போன இந்த சரக்குகளை யார் சுமந்திருப்பது, எதற்கு நாங்கள் கொண்டு போக வேண்டும்? மங்காத சீரகம், சீரகத்தை நீ தருவீரானால் தேடேன் பெருங்காயம், பெருங்காயம் எனக்கு வேண்டாம், சீரகம் போதுன்னு இந்த செட்டியார்கிட்ட பேசுறார். இது வெளிப்படையான கருத்து. ஆனால் அதுல இன்னொரு கருத்து இருக்கிறது. வெங்காயம் என்று சொல்லும் போது காயம் என்பது உடம்பு, வெங்காயம் என்றால் உஷ்ணம் நிறைந்த உடம்பு. இந்த நமக்கு வருகிற வியாதி, அநேக வியாதிகள் உஷ்ணத்தினாலதான் வருது. அப்படியானால் இந்த உஷ்ணம் நிறைந்த உடம்பு கெட்டு போனால், சிக்கானால், கெட்டு போய்விட்டால், வியாதி பிடித்து விட்டால் இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன? வெந்தயம் என்றால் தயம் என்று சொன்னால் உலகம், வெந்தயம் என்றால் இந்த உஷ்ணமான பூமி. அப்படியானால் வெங்காயம், இந்த உஷ்ணம் நிறைந்த காயம் உடம்பு கெட்டு போய்விட்டால், சீக்காகிவிட்டால், வெந்தயம் இந்த உஷ்ணம் நிறைந்த உலகம், இந்த உலகத்தால் ஆவது என்ன? உலகத்திலே இருந்து என்ன பிரயோஜனம்?
நாம் வியாதிப்பட்டிருக்கும் போது, நம்முடைய உடம்பு உஷ்ணத்தினால வியாதிப்படும் போது, இந்த உலகத்திலிருந்து என்ன பிரயோஜனம்? வாழ்வதிலே அவசியம் இல்லை. ஆகவே இங்கார் சுமந்திருப்பார் இச்சரிக்கை. இந்த உலகத்திலே நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த வியாதி பிடித்த உடம்பை இங்கே வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. ஆகவே அவர் சொல்லுகிறார், மங்காத சீரகம், மங்காத ஒளி மிகுந்த ஒளி பெற்ற சீரகம். சீரகம் என்றால் பரலோகம். ஒளிமற்ற பரலோகத்தை நீ தருவீரானால் தேடேன் பெருங்காயம். இந்த காயம் என்று சொல்லப்படுறது உடம்பு தொந்தி பெருத்த இந்த உடம்பின் வாழ்வை நான் தேட மாட்டேன். ஏரகம் என்றால் பரலோகம். ஏரகத்து செட்டியாரே, பரலோகத்தின் செட்டியார் கடவுள். ஆகவே கடவுளிடத்தில் அவர் கேட்கிறார், இந்த உடம்பு சீகா போய்விட்டால், வியாதி பிடித்து விட்டால், இந்த பெருங்காயம், இந்த பெரிய தொந்தி போட்ட இதில் உலகத்தில் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? மங்காத சீரகத்தை தாரும், பரலோகத்தை எனக்கு தாரும். பரலோகத்தை நீ தந்து விட்டால் இந்த உலகத்தில் நான் வாழ மாட்டேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? சிலேடை அணிகள். அப்படி வேத வசனங்களில ரெண்டு அர்த்தம் கிடையாது. இந்த வேத வாக்கியங்களில எந்த சிலேடையும் கிடையாது. ஆண்டவருடைய வாக்கியங்கள் ஒன்று என்றால் ஒன்றைத்தான் சொல்லுகின்றன. அது ரெண்டு அர்த்தம் உள்ளதாக இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே வேத வசனங்களை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றைத்தான் வேதம் பேசுகிறது. சில சமயத்துல வேத வாக்கியங்கள் எதை முக்கியப்படுத்தி சொல்லுகிறதோ அதை முக்கியப்படுத்துறதில்லை. எதை முக்கியமில்லாமல் பேசுகிறதோ அதை ரொம்ப முக்கியப்படுத்தி அங்கே சொல்லுகிறார்கள் சில போதகர்கள். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நாம் சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிற காரியங்களை திட்டவட்டமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் ஆண்டவர் அதிக விசேஷமான கவனத்தை கொடுக்கிறாரோ அந்த இடத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் விசேஷமாக வாசிக்க வேண்டும். நேற்று 10 கற்பனைகளை பற்றி உங்கள் மத்தியிலே நான் பேசினேன். இந்த 10 கற்பனைகளை ஆங்கிலத்திலே 10 வார்த்தைகள் என்று சொல்கிறார்கள். இந்த 10 கற்பனைகள் இந்த உலகத்தில் கிறிஸ்தவ மார்க்கத்தின் மூலமாக எங்கெங்கு போனதோ அங்கெங்கெல்லாம் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய சீர்திருத்தம். குடித்து கொண்டிருந்தவர்கள், விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தவர்கள், திருடி கொண்டிருந்தவர்கள், நரமாம்ச பச்சினிகள் கூட அவர்கள் திருந்தி இன்றைக்கு நாகரிகமாக நல்ல சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 10 கற்பனைகள் எங்கெங்கு போயிற்றோ அங்கெங்கு மக்கள் வாழ்வு சீரடைந்து அவர்கள் பெரும் வாழ்வு, வளமையான வாழ்வு வாழ்கிறார்கள். இந்த உலகத்தையே மாற்றின அந்த 10 வார்த்தைகள். அதை பற்றி நான் பேசும்போது அந்த 10 வார்த்தைகளை, அந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் சீனாய் மலையின் மேலே வந்து தம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பிரதிநிதிகளாகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதை குறித்து நான் வேதத்தில் மிக விளக்கமாக உங்கள் மத்தியிலே நான் சொன்னேன். சீனாய் மலை மேலே ஆண்டவர் தேவதூதர்கள், ஆயிரக்கணக்கான தேவதூதர்களோடு கூட மற்ற உலகத்தின் மக்களோடு கூட சீனாய் மலையிலே வந்து அவர் இறங்கினார். இதை குறித்து யாத்திரையாகமும் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரங்களில் நாம் வாசிக்கிறோம். அங்கு ஆண்டவர் வரும்போது பெரிய எக்கால துணியோடு அந்த தேவதூதர்கள் எக்காலத்தை ஊதி கொண்டு வந்தார்கள். அந்த மலை அதிர்ந்தது, பூமி அதிர்ந்தது, ஒரே புகைக்காடாயிருந்தது, மின்னலும் இடி முழக்கம் அங்கே கேட்டது, மக்கள் பயந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மின்னல்கள், இடி முழக்கங்கள் இவர்களை பற்றி திருமறை என்ன சொல்கிறது? உபாகமம் 33ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே, சங்கீதம் 68வது சங்கீதம் 17வது வசனத்திலே அங்கு நாம் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கும் போது, பரிசுத்தவான்கள், தேவ தூதர்கள் ஆண்டவரோடு கூட வந்தார்கள். எப்படி 2வது வருகையிலே ஆண்டவர் ஏராளமான தேவ தூதர்களோடு கூட எக்கால சத்தத்தோட இந்த உலகத்திற்கு வருகிறாரோ, இந்த உலகத்தில் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகிறாரோ, அதே போலவே இந்த உலக ராஜ்யங்கள் முடிந்து தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும். அநியாயமும் அக்கிரமமும் துன்பங்களும் இன்னல்களும் நிறைந்த இந்த உலகம் முடிந்து மகிமையின் ராஜ்யம், மகிழ்ச்சிக்குரிய ராஜ்யம், ஆனந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அது எவ்வளவு விசேஷம் மனிதனுடைய வாழ்க்கையிலே! அவ்வளவு ஒரு பெரிய விசேஷத்தை ஆண்டவர் இந்த 10 கற்பனையை கொடுப்பதிலே வைத்திருந்தார். ஏனென்றால் இந்த 10 கற்பனைகள் தான் மனிதனுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சியாக்கி புதிதாக்கி, அந்த 10 கற்பனைகள் தான் பாவிகளை பரிசுத்தவான்களாக்கி பரலோகத்திற்கு ஏற்றவர்களாக அவர்களை வாழச் செய்கிறது. ஆகவே மனிதனை கட்டுப்படுத்துகிறார், மனிதனுக்கு வழிகாட்டவும்
மனிதனை பரிசுத்தப்படுத்துகிற அந்த 10 கற்பனைகள் இந்த உலகத்தின் மக்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த சீனாய் மலையின் மேலே வந்து இறங்கினார் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டவருடைய 2வது வருகை போலவே இந்த கற்பனை கொடுத்ததிலும் இந்த உலக சரித்திரத்தில் மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு காரியமாகும் என்பதை திருமறை நமக்கு சொல்லுகிறது. அப்படி ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை அவர் கொடுத்து தம்முடைய சொந்த விரலினாலே அவர் எழுதி கொடுத்தார் என்று திருமறை சொல்லுகிறது. இந்த வேதத்துல, அந்த இங்கிலீஷ் வேதத்திலே, ஆங்கில வேதத்திலே ஜேம்ஸ் வெர்சன் என்ற அந்த வேத புத்தகத்துல 7,73,743 வார்த்தைகள் உண்டு. அதெல்லாம் கணக்கு போட்டிருக்கிறார். 7,73,743 வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த தீர்க்கதரிசியினாலே எழுதப்பட்டது. தேவாவினாலே நிறைந்து பரிசுத்த தீர்க்கதரிசிகள் இந்த வேத புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த 7,73,743 வார்த்தைகளிலே 297 வார்த்தைகள், 10 கற்பனையில 297 வார்த்தைகள் இருக்கின்றன ஆங்கில வேதத்துல. இந்த 297 வார்த்தைகளை இறைவன் தானே தன்னுடைய சொந்த விரலினாலே எழுதினார் என்று திருமறை சொல்கிறது. அவர் ஒரு தடவை மாத்திரம் எழுதவில்லை. 40 நாள் மோசே அங்கே தேவனோடு கூட இருந்தார். யாத்திரையாகமும் 32ஆம் அதிகாரத்திலிருந்து 34ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், அந்த 40 நாள் மோசே தேவனோடு கூட இருந்து அந்த 40 நாள் கழித்து ஆண்டவர் தம்முடைய சொந்த விரலினாலே எழுதின அந்த கற்பனைகளை அவர் பெற்றுக்கொண்டு கீழே வந்தபோது, இங்கு தேவனுடைய பிள்ளைகள் அங்கு சிலை வணக்கம் செய்து அங்கு ஆர்ப்பாட்டமாக அப்பா இருந்ததை பார்த்து அந்த கற்பனைகளை அவர் உடைத்து எறிந்தார் கோபத்தினாலே. ஆண்டவர் திரும்பவும் அவரை கூப்பிட்டு, நீ மறுபடியுமாக நீ அங்கே அந்த கற்பனைகளுக்கு ஒத்த அந்த பலகை கொத்த அந்த கற்பனை எழுதி அந்த பலகையை கொண்டு வா, நான் திரும்ப அதை உனக்கு நான் எழுதி காட்டுகிறேன், எழுதி நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். யாத்திரையாக 32:15 வாசுகிறேன். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்தாயிருந்தது. அந்த 10 கற்பனைகளை ஆண்டவரே செய்து அவருடைய சொந்த கருத்தினாலே அவரை எழுதினார் என்று திருமறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த பாவத்தினாலே மோசே அந்த கற்பனை பலகைகளை உடைத்து விட்டார். அப்பொழுது ஆண்டவர் மறுபடியுமாக என்ன சொன்னார் என்றால், அங்கு யாத்திரையாக 34ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். 34:28 ஆண்டவர் சொல்கிறார், அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவு பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகி உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினார் அவர். ஆகவே ஆண்டவர் மறுபடியுமாக அந்த 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே 2 முறை தம்முடைய சொந்த கருத்தினாலே எழுதினார். அது எவ்வளவு விசேஷமானது! கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் கற்பனைகளில் எழுதினார். இந்த உலகத்திலே இருந்தபோது மணல் மேலே எழுதினார். இனி ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த 10 கற்பனைகளை ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகளுடைய உள்ளத்திலும் எழுதுவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த 3 முறை அவர் எழுதுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த 2வது முறை ஆண்டவர் இந்த கற்பனை எழுதி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நன்றாக யோசித்து பாருங்கள். முதல்ல 40 நாள் மோசே அங்கே இருந்தார். அப்புறம் இன்னொரு 40 நாள் மோசே ஆண்டவரோடு கூட இருந்தார். அண்ட சராசரத்தின் தேவன் இந்த உலகத்தின் அண்ட சராசரத்தின் காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு 80 நாள் சீனாய் மலையில அவர் வந்து இருந்தார் மோசேயோடு கூட. இந்த 10 கற்பனைகளை கொடுக்கிறதுக்கும் மற்ற சில கற்பனைகளை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் 80 நாள் மோசேயை கூட இருந்தாரே. அப்படியானால் அது எவ்வளவு விசேஷம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பரலோகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள், மற்ற உலகத்தின் மக்களும் அவரோடு கூட இருந்தார்கள். 80 நாள் அங்கே கேம்ப். எதற்காக? இந்த கற்பனைகளை கொடுப்பதற்காக. இந்த கற்பனைகளை கொடுப்பதற்கு 80 நாளா ஆகணும், அல்லது இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் பேசுவதற்கு 80 நாளா ஆகும். ஒரு சில மணி நேரத்தில் எல்லாவற்றையும் முடித்து விடலாம். ஆனாலும் ஏன் அவர் 80 நாள் அங்கே இருந்தார்? தேவ தூதர்கள் 80 நாள் அங்கே என்ன செய்தார்கள்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 10 பிரமாணங்கள் தேவ தூதர்களை கட்டுப்படுத்துகிறது. இந்த 10 பிரமாணங்கள் மற்ற உலகத்தின் மக்களை கட்டுப்படுத்துகிறது. இந்த 10 பிரமாணங்கள் இது அண்ட சராசரத்திற்குரிய பிரமாணங்கள், இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல.
ஆகவே ஆண்டவரோடு கூட வந்த தேவ தூதர்கள் இந்த 10 பிரமாணங்களை பற்றி சாட்சி கொடுக்க வந்தார்கள். மற்ற உலகத்தின் மக்கள் இந்த 10 பிரமாணங்களை பற்றி சாட்சி கொடுக்க வந்தார்கள். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை காட்டுவதற்கு ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் அவர் எழுதியிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் அவயவங்களை வைத்திருக்கிறார். இந்த சுவாச கோஷம் எதற்கு காரணம் இருக்கிறது? இந்த இருதயம் எதற்கு காரணம் இருக்கிறது? இந்த மூக்கு எதற்கு காரணம் இருக்கிறது? காரணம் இல்லாமல் நம்முடைய உடம்பிலே எந்த அவயவத்தையும் வைக்கிறது இல்லை. அப்படியானால் எனக்கு ஒரு கேள்வி, ஆண்டவர் நம்முடைய கையில 10 விரலை கொடுத்திருக்கிறாரு, காலிலே 10 விரலை கொடுத்திருக்கிறாரு, என்னத்துக்கு இந்த 10 விரல் ஏன் 8 விரலாக இருக்கக்கூடாதா? ஏன் 9 விரலாக இருக்கக்கூடாதா? இது ஆண்டவர் ஒரு விசேஷ நோக்கத்தோடு தான் கொடுத்திருக்கிறார். எனக்கு எப்படிப்படுகிறது? எனக்கு மாத்திரமல்ல, அநேக வேத அறிஞர்கள் என்ன எழுதுகிறார்கள், இந்த 10 கைகளிலே இருக்கிற விரலும் கால்களிலே 10 விரல்களும் இந்த 10 கற்பனைகளை குறிப்பதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய கையினாலே செய்கிற எல்லா கிரியைகளிலும் அந்த 10 பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய நடக்கையில அந்த 10 பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார்கள். நம்முடைய யோசனைகள் எண்ணங்கள் மனதிலே இருந்து வருகிறது, மூளையில இருந்து வருகிறது. அப்படியானால் இன்றைக்கு அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? மூளை ஆராய்ச்சி பண்ணினவர்கள் இந்த மூளையில கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இருக்கிற நரம்புகள், அந்த அந்த நரம்புகள் 10 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. சில நரம்புகள், சில மூளை பகுதி நம்முடைய எலும்புகளை கண்ட்ரோல் பண்ணுகிறது, சில மூளை பகுதி நம்முடைய நரம்புகளை கண்ட்ரோல் பண்ணுகிறது, சில மூளை பகுதி நம்முடைய ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறது, சில மூல பகுதிகள் இப்படி இந்த விதமாக 10 விதமான கிரியைகள் அந்த மூளைகளை செய்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார். அப்படியானால் கைகளிலும் 10, கால்களிலும் 10, நம்முடைய மனதிலும் 10. இந்த 10 கற்பனைகளை காட்டுவதற்காக இறைவன் இதை வைத்திருக்கிறார் என்று அநேக வேத அறிஞர்கள் விசேஷமாக அங்கு நினைக்கிறார்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், சீனாய் மலை மேலே ஆண்டவர் அந்த 10 கற்பனைகளை எழுதி கொடுத்த போது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு 1500 வருஷம். அப்படியானால் அதற்கு முன்பு 2500 வருஷமாக கற்பனை இல்லையா என்ற அந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன பேசுகிறது? ஆதாம் பாவம் செய்தான். பாவம் என்பது கற்பனையை மீறுதலே பாவம் என்று வேதம் சொல்கிறது. பொறாமை, கோபம், எரிச்சல் அல்லது சண்டை, இப்படிப்பட்டவைகளை நாம் பாவம் என்று சொல்கிறோம். ஆனால் திருமறை அப்படி சொல்றதில்லை. பின்ன கோபமும் விரோதமும் பகையும் சண்டையும் என்ன? பாவத்தினுடைய பலாபலன்கள். உங்களுக்கு புரியுதுல? பாவம் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதனால இந்த சண்டைகளும் கோபமும் வருகிறது. கோபம் மற்ற காரியங்களை பாவம் என்று ஆண்டவர் சொல்கிறது இல்லை, பாவத்தின் பலனாக இவைகள் வருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் பாவம் என்பதற்கு திருமறை கொடுக்கிற ஒரே விளக்கம், இந்த வேத புத்தகத்திலே கொடுக்கிற ஒரே விளக்கம், கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை மீறுவதே பாவம் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதாம் பாவம் செய்தான் என்றால் ஆண்டவருடைய பிரமாணத்தை மீறினான். புசிக்க வேண்டாம் என்ற அந்த கனியை புசித்த போது அந்த 10 பிரமாணங்களையும் அவர்கள் மீறினார்கள். என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம் என்ற பிரமாணம் மீறினார்கள். ஏனென்றால் ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருந்தால் சாத்தானுக்கு அவங்க செவி கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக, ஆண்டவரை விட அந்த சாத்தானை அதிகமாக அவர்கள் விசுவாசித்தார்கள். விக்கிரக ஆராதனை அது. அப்படியானால் இச்சியாதிருப்பாயாக என்ற கற்பனையை மீறினார்கள். அந்த பழம் ஏவாளுடைய பழம் அல்ல, இன்னொரு ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்ன படம், அதை இச்சித்தார்கள். இந்த 10 கற்பனைகளையும் அந்த இச்சித்ததுனால அவர்களுக்கு மரணம் வந்தது, கொலை கொண்டு வந்தார்கள் இந்த உலகத்திலே. 10 கற்பனைகளையும் அந்த படத்திலே மீறினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் காயின் அந்த ஆபேலை கொலை செய்த போது ஆண்டவர் நீ ஏன் கொலை செய்தாய் என்று கேட்கிறார். அது பாவமாக கருதப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அங்கு யோசேப்பு போர்த்திபாருடைய வீட்டில் இருந்தபோது அந்த யோசேப்பின் மேலே இந்த போர்த்திபாருடைய மனைவி ஆசைப்பட்டு தப்பிதமான காரியத்திற்கு அழைத்த போது அந்த யோசேப்பு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அங்கு பேசுகிறார். அதை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:9 வாசிக்கிறேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். விபச்சாரம் ஒரு பாவம், எப்படி நான் பாவத்தை செய்வது என்று அவன் கேட்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் அந்த காலத்திலே
அங்கு எழுத்துக்கள் கிடையாது. அதனால வாய் வழியாக அந்த கற்பனைகளை ஆண்டவர் சொல்லி வந்தார். தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்ல, பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வந்தது. எழுத்து உண்டானது சீனாய் மலையில தான் எழுத்தை முதலாவது கண்டுபிடித்தார்கள். அந்த எழுத்து உண்டான உடனே மக்கள் மறந்து போகாமல் இருப்பதற்காக ஆண்டவர் அதை எழுதி தந்தார். அதுதானே ஒழிய மற்றபடி அந்த கற்பனை முன்னாலே இல்லை என்று அநேகர் நினைக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே நான் நேற்று உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். ஆனால் மறுபடியும் 1-2 காரியங்களை உங்கள் மத்தியில வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கு ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே, பார்த்தீங்களா? அப்படியானால் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினாலே நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் இப்படியே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இவர்கள் இந்த கற்பனையினுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஏராளமாக நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். சீலாய் மலையில ஆண்டவர் கற்பனை கொடுப்பதற்கு முன்னதாக ஆண்டவர் மன்னாவை பரலோகத்திலே இருந்து கொடுத்தார். அதை குறித்து யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்படி மன்னாவை அவர்கள் கொடுத்த போது அங்கு ஆண்டவர் அந்த 7வது நாள் ஓய்வு நாளை பற்றி அவர் சொன்னார். இன்னும் அநேக கற்பனைகளை குறித்து அங்கே வேதம் விசேஷ விதமாக என்ன செய்கிறது என்றால் அங்கே பேசுகிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த கற்பனைகள் அதை கை கொள்வதும் இருந்தது என்பதை குறித்து வேதம் வெகு திட்டவட்டமாக பேசுகிறது. அப்புறம் மோசேயினுடைய காலத்துக்கு அப்புறம் அந்த கற்பனைகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கட்டுப்படுத்தின என்பதை நாம் நன்றாக அறிவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்த போது ஆண்டவர் இந்த கற்பனைகளை குறித்து விசேஷ விதமாக அங்கு பேசினார். உதாரணமாக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் ஆண்டவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றை மீறி என்று ஆண்டவர் அங்கு பேசுகிறார். அந்த கற்பனையிலே ஒரு எழுத்தாவது ஒரு எழுத்தின் உறுப்பாவது ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் வெகு திட்டவட்டமாக அங்கு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இங்கு ஒரு வாலிபன் வந்து பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கு ஆண்டவரிடத்தில் கேட்டபோது அவர் சொல்கிறதை வாசிக்கிறேன். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையும் செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ நல்லவன் என்று சொல்வானேன். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளையே கை கொள் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்ற 10 கற்பனைகள் சொல்கிறார். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்று அங்கு வெகு திட்டவட்டமாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு விசேஷமாக அங்கு சொல்கிறார். அவர் தன்னுடைய சீஷர்களிடத்துல பேசும்போது இன்னொரு காரியத்தையும் விளக்கமாக அவர் சொன்னார். யோவான் 14 அங்கே 15 வாசிப்பீர்களானால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பாய் இருந்தால் நிச்சயமாக என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த போது தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அவர் விசேஷ விதமாக பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் இன்னும் அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வேதம் முழுவதுமாக ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை விசேஷ விதமாக பேசுகிறார். அந்த 10 கற்பனைகளை நான் கை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு அநேக சாட்சியங்களை எடுத்து நான் சொன்னேன். அப்படியானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? லூக்கா 19ஆம் அதிகாரம் 56வது வசனம், 55, 56. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து ஆண்டவர் இறந்த பிற்பாடு திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அப்படியானால் அவர்கள் கற்பனையை கை கொண்டார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு வெகு திட்டவட்டமாக பேசுகிறது. அநேக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்கள் கற்பனைக்கு விரோதமாக பேசுகிறார்கள், கற்பனை இல்லை என்பதாக பேசுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை.
இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனினால் சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடிப்பது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டிப்பாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும், அப்போதுதான் பாவம் என்னது என்று தெரியும் என்று சொல்கிறார். 12வது வசனம், ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அநேக இடங்களிலே அதை பற்றி அவர் பேசுகிறார். நான் வாசிக்கிறது ஒரு சில வசனங்களை தான் வாசிக்க முடிகிறது, எல்லா வசனங்களும் வாசிக்க முடிகிறது இல்லை. எதற்காக இவளை வாசிக்கிறேன், திருமறை உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை உறுதிப்படுத்தத்தான் இத்தனை வசனங்களையும் உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். ஆகவே ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே பேசட்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 19, விருத்தி சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்தி சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே காரியம். அப்படியானால் மனித வாழ்வினுடைய நோக்கம் என்ன? மனித வாழ்விலே கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே காரியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். இங்கு மற்ற தீர்க்கதரிசிகள் என்ன சொல்கிறார்கள், மற்ற அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நான் 1-2 வாக்கியங்களில் உங்களுக்கு வாசிக்க நான் விரும்புகிறேன். யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இருந்து வாசிக்கிறேன். 9வது வசனம், பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்து ஒன்றினை தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான் என்று அங்கே ஆண்டவர் அங்கே பேசுகிறார். எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ள வேண்டும் என்று அங்கு சொல்லுகிறார். பேதுரு இதை குறித்து பேசும்போது கவனியுங்கள், அங்கே என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறேன். 324வது பக்கம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறேன். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேத்திலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்டவர் மெய்யான பழையபடியே அவர்களுக்கு சம்பவித்தது. அந்த கற்பனை இல்லை என்று நாம் சொல்வோமானால் நாய் கக்கினதை தின்னவும் திரும்ப போனது போல அந்த கற்பனைகளை நாம் இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களாக அந்த நாய்களைப் போல இருப்போம் என்று ஆண்டவர் அங்கு பேசுகிறார். யோவான் அன்பை பற்றி அதிகமாக பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்கிறார்? 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். திட்டவட்டமாக பேசுகிறார். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்படியானால் அறிந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவன், ஆண்டவரை பற்றி தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் கற்பனை கை கொள்ளாவிட்டால் அவன் பொய்யனாயிருக்கிறான் என்று அங்கு விசேஷமாக அங்கு சொல்லுகிறது. திரும்ப அந்த யோவான் ஸ்நானகன் 2 விசேஷமான காரியங்களை தம்முடைய பிள்ளைகள் மத்தியில வைக்கிறார். கடைசியில வெளி 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு முக்கியமான வசனம், வெளி 14:12. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். பரிசுத்தவான்கள் என்பவர் யார்? யார் பரிசுத்தவான்கள் என்பதற்கு வேதம் கொடுக்கிற விளக்கத்தை கவனிங்கள். வேதம் விளக்கம் கொடுக்கிறது. என்ன விளக்கம்? தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை காத்துக் கொள்கிறவர்களும், இந்த 2 காரியங்கள் உள்ளவர்கள் தான் பரிசுத்தவான்கள். ஆகவே பரிசுத்தவான்கள் நிச்சயமாக தேவனுடைய கற்பனையை கை கொள்வார்கள். இந்த வேதம் முடியும் போது வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிற சமயத்திலே அவர் பேசுகிறதை கவனியுங்கள். வெளியாகவும் 22:14 வாசிக்கிறேன். வெளி 22:14, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தின் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் தேவனுடைய பிரமாணங்களை பற்றி பேசுகிறது. அந்த தேவனுடைய பிரமாணங்களை நாம் கை கொள்ள வேண்டும் என்று அங்கு பேசுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை முன்பாக வைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலக வாழ்வு முடிந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு முன்னதாக அங்க நியாய தீர்ப்பிலே நாம் நிற்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பிலே நிற்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் எதைத்தான் சந்திக்க வேண்டும் என்று அங்கு சொல்கிறது. பிரசங்கி 12வது அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். 13-14, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. நம்முடைய கடமை என்ன? எல்லா மனுஷருடைய கடமையும் கற்பனையை கை கொள்ள வேண்டும், தேவனுக்கு பயந்து. அதுதான் the summary of all our life.
காரியத்தின் கடத்தொகை, லெட் அஸ் சம்மரைஸ் என்று ஆங்கிலத்திலே போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய சம்மரி என்ன? கற்பனையை கை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நாம் யாவரும் நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பிலே 10 கற்பனைக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். இந்த விதமாக வாசிக்கும் போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வெளியாகம புத்தகம் ஒரு விசேஷமான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறது. அந்த தீர்க்க தரிசனத்தை எங்கே வாசிக்கிறோம்? வெளியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது வலு சர்ப்பமானது, வலு சர்ப்பம் என்றால் பிசாசு, வலு சர்ப்பமானது, உங்களுக்கு பிசாசு என்று வெளிப்படுத்த விசேஷம் 12:9 வாசிக்கிறேன். 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். புரியுதுங்களா? அப்படியானால் வலு சர்ப்பம் என்றால் பிசாசு. அப்படியானால் அப்பொழுது வலு சர்ப்பமானது, பிசாசானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு, திருச்சபையின் மேலே கோபம் கொண்டு, ஸ்திரி என்றால் தீர்க்கதரிசனத்திலே திருச்சபை என்ற அர்த்தம், சபை. மணவாட்டி என்று சொல்கிறோம் அல்லவா? நாம் மணவாட்டி என்று சொல்கிறோம். சபைக்கு மணவாட்டி, ஆண்டவருக்கு மணவாளன் என்று பெயர். ஆகவே திருச்சபையை ஸ்திரி என்று சொல்லுகிறது வேதத்துல. அப்படியானால் ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு, சபையின் மேலே கோபம் கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற தேவ சபை, தேவனுடைய சபை. இன்றைக்கு 1000 சபைகள் இருந்தாலும் தேவனுடைய சபை என்று ஒன்று இருக்கிறது. அந்த தேவனுடைய சபைக்கு 2 குணாதிசயங்கள். ஒன்று, அவர்கள் தேவனுடைய கற்பனையை கை கொள்வார்கள். இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அவர்கள் காத்துக் கொள்வார்கள். மரணமானாலும் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பார்கள். பசியானாலும் பட்னியானாலும் அது என்ன காரியமானாலும் ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ள ஒரு சபை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த சபை தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிற ஒரு சபை. இதுதான் கடைசி காலத்தில் ஆண்டவருடைய சபை. அப்படியானால் இப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? அந்த சபையின் மேலே கோபம் கொண்டு, புரியுதுங்களா, யுத்தம் பண்ண போயிற்று இந்த சபையின் மேல. அப்படியானால் இந்த தீர்க்கதரிசனம் என்ன சொல்கிறது? இந்த கடைசி காலத்துல தேவன் உடைய பிள்ளைகள் மத்தியில சாத்தான் ஒரு பெரிய யுத்தத்தை அங்கே எழுப்புவார். எதன் மேல யுத்தம்? கற்பனையின் மேலும் ஆண்டவருடைய விசுவாசத்தின் மேலும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். ஆகவே இன்றைய நாட்களிலே நாம் என்ன சொல்லுகிறோம் என்று வாசிக்கிறோம் என்றால், அநேகர் எழும்பி, தேவனுடைய சபையில் அநேகர் எழும்பி, இந்த 10 கற்பனை நமக்கு அவசியம் இல்லை, அது கல்வாரி சிலுவையோட ஒழிந்து போய்விட்டது, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஆகவே என்று இன்றைக்கு பேசி வருகிறார்கள். இன்றைக்கு ஆதியிலே இருந்து லூத்தரன் சபை, சிஎஸ்ஐ சபை, அங்கு மெதோடிஸ்ட் சபை, கத்தோலிக் சபை, எல்லா சபைகளிலுமே ஆதியிலே இருந்து வந்த சபைகள் எல்லாம் 10 பிரமாணங்களை கை கொண்டு வந்த சபைகள் தான். ராபோஜன் கொடுக்கும் போது ஐயர் 10 கற்பனைகளை வாசிப்பார், ஒவ்வொன்றாக வாசிப்பார். ஆண்டவரே, இந்த கற்பனையை கை கொள்ள எங்கள் இதயத்தை ஏவியர்களும் என்று சபையார்கள் அங்கு சொல்லுவார்கள். அதெல்லாம் இப்பொழுது போய்விட்டது. ஏனென்றால் ஒரு சில கிறிஸ்தவர்கள் எழும்பி அவர்கள் உற்சாகமாக பாடுகிறார்கள், உற்சாகமாக பேசுகிறார்கள். அவர்கள் என்ன காரியத்தை கொண்டு வந்தார்கள் என்றால், கற்பனை கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கற்பனையின் மேலே ஒரு பெரிய யுத்தம், கற்பனையை கை கொள்ளுகிற சபையின் மேலே ஒரு பெரிய யுத்தம் பிசாசானவன் கொண்டு வருவான் என்று தீர்க்கதரிசனம் சொல்கிறது. அப்படியானால் இன்றைக்கு இந்த 10 பிரமாணங்களின் மேலே, கடவுளால் கையினால் எழுதி கொட்டப்பட்ட பிரமாணம், அதை கொடுப்பதற்காக பரலோகத்திலே இருந்து சீனாய் மலை மேலே வந்த அவ்வளவு விசேஷமான அந்த பிரமாணம் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை குறித்து நாம் சற்று நேரம் அங்கே சிந்திப்போம். நான் வாசிக்கிறேன். மூடி பிரசங்கியார் இந்த 10 கற்பனை குறித்து பேசுகிறார். பாருங்கள், சீனாய் மலையின் மேல் கொடுக்கப்பட்ட 10 கற்பனை என்றுமே அதன் பரிசுத்த தன்மையிலிருந்து இழந்து போனதில்லை. காலம் ஒரு நாளும் அதன் அதிகாரத்தை அழித்து போட முடியாது. அது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதையும், காலம் அழித்து போடவே முடியாது என்பதையும் வேதத்தின் மற்ற பகுதிகளை குறித்து தர்க்கம் செய்யும் மனிதர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் 10 கற்பனைகளை குறித்து குற்றம் சொன்ன ஒரு உண்மையான மனிதனை நான் சந்தித்தது இல்லை என்று அங்கு மூடி பிரசங்கியார் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். 10 கற்பனைகள் மோசேயினால் மூலம் உண்டாகவில்லை. மோசேக்கு பின் இது அழிந்து போனதும் கிடையாது. முன்காலத்தில் இவைகள் எப்படி மனிதரை கட்டுப்படுத்தினதோ அப்படியே அவைகள் இன்றும் மக்களை கட்டுப்படுத்துகிறது. கிறிஸ்து ஒருபோதும் கற்பனைகளையோ தீர்க்கதரிசனங்களையோ கண்டித்தது கிடையாது. ஆனால் கற்பனைகளை மீறியவர்களை அதிகம் கண்டனை செய்திருக்கிறார் என்று மூடி பிரசங்கியார் சொல்கிறார். 10 கற்பனைகள் நம்மை
இன்றும் கட்டுப்படுத்துகிறது என்பதை மக்கள் நன்கு உணர வேண்டும். அதை மீறுவதற்கு தண்டனை உண்டு. மலை பிரசங்கம் 10 கற்பனைகளை அப்புறப்படுத்தப்படவில்லை என்று மூடி பிரசங்கியார் வெய்ட் அண்ட் வாண்டிங் என்ற ஒரு புத்தகம், விசேஷமான புத்தகம், அது எல்லா இடத்திலும் கிடைக்கும். வெய்ட் அண்ட் வாண்டிங் புத்தகம் பக்கம் 11 16 வரைக்கும் உள்ள பக்கத்திலே அவர் எழுதியிருக்கிறார், மூடி பிரசங்கியார். அலெக்சாண்டர் கேம்பல் என்று சொல்லப்பட்ட அவர் அதாவது பாப்டிஸ்ட் சபை சேர்ந்தவர். அவர் என்ன எழுதுகிறார் என்றால், கடவுளது 10 வார்த்தைகள் இவைகள் பழைய ஏற்பாட்டின் காலத்துக்கு மட்டுமல்ல, வேதம் முழுவதும் கை கொள்ள வேண்டும் என வற்புறுத்தப்படுகிறது. இந்த பிரபஞ்சத்தில் அவரது சொந்த கரங்களால் எழுதப்பட்டது இந்த 10 கற்பனைகள் தான் என்று அவர் எழுதியிருக்கிறார். அங்கு ஜான் பி ப்ரோசஸ் என்று சொல்லப்பட்ட அந்த புத்தகத்தில் 214 பக்கத்தில் எழுதியிருக்கிறார். எபிகோப்பல் சர்ச், அந்த சர்ச்சில் த புக் ஆஃப் காமன் பிரேயர் என்ற புத்தகத்திலே ஆர்டிகல் ரிலிஜன் என்ற ஆர்டிகளில் 260 பக்கத்தில் எழுதுகிறார். சன்மார்க்க பிரமாணமாகிய 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து யாருமே விடுவிக்கவில்லை. அதற்கு கீழ்ப்படிவது எல்லா மக்கள் மேலும் விழுந்த கடமை. இங்கே பேப்டிஸ்ட் சர்ச் கேட்டகிசத்திலே பக்கம் 9 பக்கத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தரே தெய்வம், அவரே நமது இரட்சகர், ஆகையால் நாம் 10 பிரமாணங்களை கை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்று அவர் எழுதுகிறார். ஸ்பர்ஜன் என்ற ஒரு பெரிய பிரசங்கியார் இனி செர்மன், அவருடைய செர்மன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், கர்த்தரது 10 பிரமாணங்கள் தெய்வீக சட்டமாகும். அது பரிசுத்தமானதும் பரலோகத்திலிருந்து வந்ததும் பூர்ணமானதுமாகும். அதில் ஒன்றும் கூட்டவும் குறைக்கவும் கூடாததாக இருக்கிறது. அது தெய்வீக சட்டம் என்பதின் அத்தாட்சியாகும். வால்யூம் 2வது வால்யூம் செர்மன் 18வது த கர்ஸ் ரிமூவ்ட் என்ற அந்த இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு எல்லா சபைகளும், இன்றைக்கு தோன்றாத சபைகள், லூத்தரன் சபை, பேப்டிஸ்ட் சபை, எபிகோசல் சபை, அந்த எஸ்பிஜி சபை, மெதடிஸ்ட் சபை, எல்லா சபைகளுமே இந்த 10 பிரமாணங்கள் உண்டு என்று திட்டவட்டமாக போதிக்கும் போது, இன்றைக்கு சில சபையார்கள் சிலர்கள் எழும்பி இந்த 10 பிரமாணம் இல்லை என்பதை குறித்து அவர்கள் போதிக்கிறார்கள். ஏன் அவர்கள் இல்லை என்று போதிக்கிறார்கள் என்றால், அவர்கள் சில விளக்கங்களை அங்கே கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வாலிபன் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஓடி வந்து, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, நீ நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அப்படியானால் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் கற்பனையை கைக்கொள் என்று சொன்ன போது உடனே அவன் என்ன சொல்கிறான்? 18வது வசனம், அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கேள்வியிலிருந்து வேதத்தில் அநேக விதமான சட்டங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதத்தில் ஸ்பர்ஜன் என்ற பிரசங்கியார் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து, அவர் பெரிய கவி, அவர் வேத மேதை. அவர் எழுதுகிறார், வேதத்திலே 13 வகையான சட்டங்கள் இருக்கின்றன. இந்த 13 வகையான சட்டங்களையும் நியாயப்பிரமாணம் என்றுதான் வேதம் பேசுகிறது. நியாயப்பிரமாணம் என்றால் சட்டங்கள், பொது. இந்த 13 சட்டங்களுக்கும் பொதுப்படையான பேர் என்ன? நியாயப்பிரமாணம். ஆகவே இவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஜீவனில் பிரவேசிக்கப்பனால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்ன போது உடனே அவன் எந்த கற்பனைகளை என்று கேட்கிறார். இந்த 13 இருக்கிறதே, இதுல எந்த கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, 10 கற்பனைகளை மேற்கோளாக எடுத்து காட்டுகிறார். ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் அந்த 10 கற்பனைகளை மேற்கோளாக. ஆகவே வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் சுருக்கமாக அதை சொல்ல விரும்புகிறேன். அதை எழுதி கொடுக்கிறோம், நீங்கள் அதை விளக்கமாக உங்கள் கையிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வேதத்திலே 13 சட்டங்கள் இருக்கின்றன, 13 sets of laws. அது என்னென்றால், முதலாவதாக இந்த 10 பிரமாணம், மாரல் லா என்று சொல்வது, சன்மார்க்க பிரமாணம் என்பது அந்த 10 பிரமாணமாக இருக்கிறது. அது யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரம் 3-17 வரைக்கும் இருக்கிறது. அப்புறம் 2வது சிவில் லா, ராஜ்ய சட்டம், அரசாங்க சட்டம். என்ன? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று. அதாவது ஒருவன் உயிரை எடுத்து விட்டால் அவனுடைய உயிர் போக வேண்டும். ஒருவன் திருடி விட்டால் அந்த திருட்டுக்கு அவன் பதில் கொடுக்க வேண்டும். இப்படி அரசாங்க சட்டம், நேஷனல் லாஸ், சிவில் லாஸ். அந்த சிவில் லாஸ் என்பது வேதத்திலே அநேக இடங்களிலே அங்கு போடப்பட்டிருக்கிறது. 3ஆவதாக
பலிமுறைமைகளை பற்றின சட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன. பலியிட வேண்டும் என்றால் என்ன செய்வது? அங்கு போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி, எத்தனையோ பலிகளை பற்றி அங்கு வேதம் பேசுகிறது. அந்த பலிகளை என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும். ஆகவே லா ஆஃப் சாக்ரிஃபைஸ் அந்த சட்டங்கள் இருக்கின்றன. 4வது சுகாதார சட்டம் அங்கே இருக்கிறது. இந்த சுகாதார சட்டத்துல இது வியாதிகள், குஷ்டரோகம் முதலியான வியாதிகள் வந்தால் என்ன செய்வது? அவர்களை தனிமையாக வைத்து விட வேண்டும். யாரும் அவர்களிடத்திலே போகக்கூடாது, பழகக்கூடாது. இப்படிப்பட்ட ஐசோலேஷன் வார்டு இவர்களை பற்றியெல்லாம் அங்கே பேசுகிறது. இது சுகாதார சட்டங்கள் வேதத்தில் ஏராளமாக இருக்கின்றன. பின்பு அங்கு இந்த 50 வருஷத்துல ஜூப்ளி இயர், 7வது வருஷத்துல என்ன செய்ய வேண்டும்? அடிமைகளை பற்றி இப்படிப்பட்ட ஒரு சட்டம் அங்கே இருக்கிறது. 50வது வருஷத்துல அவர்கள் எல்லா அடிமைகளையும் அங்கே விடுதலை செய்துவிட வேண்டும். 7வது வருஷத்திலும் தங்களுக்கு அடிமையாக இருந்தவர்கள் விடுதலை செய்துவிட வேண்டும். தாங்கள் கடன் கொடுத்திருந்தால் அந்த கடனை மன்னித்து விட வேண்டும். இப்படிப்பட்ட சட்டங்களை அங்கே வைத்திருக்கார். ஜூப்ளி இயர் லாஸ் என்று பெயர். அந்த சட்டங்களை அங்கே நாம் பார்க்கிறோம். அப்புறம் என்னவென்றால் அந்த தேவாலயம், அதற்கு அடுத்த சட்டங்கள், தேவாலயத்தை அங்கு எப்படி கட்ட வேண்டும் என்பதும், அந்த தேவாலயத்திலே ஆசாரியர் அந்த தேவாலயத்தினுடைய காரியங்கள் எப்படி என்பதை குறித்து அங்கு சட்டங்கள் இருக்கிறது. டெம்பிள் லாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது யாத்திரையாகும் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த சட்டங்கள் அங்கே போடப்பட்டிருக்கின்றன. அப்புறம் ஆசாரியர்களுக்கு அடுத்த சட்டம், ஆசாரியர்கள் எப்படி துணி அணிய வேண்டும், அவர்கள் எப்படி பலி செலுத்த வேண்டும், இந்த பலி எப்படி செலுத்துவது, அந்த பலி எப்படி செலுத்துவது என்று ஆசாரியர்களுக்கு அடுத்த சட்டங்கள் அங்கே இருக்கின்றன. அது யாத்திரையாகமும் உபாகமும் 8ஆம் இருக்கிறது. அப்புறம் காணிக்கைக்கு அடுத்த சட்டங்கள், தசம பாகத்தை பற்றின சட்டங்கள். அங்கு நாம் காணிக்கை கொண்டு வரும்போது எப்படி காணிக்கை கொண்டு வர வேண்டும், என்னென்ன காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்ற சட்டங்கள் அங்கே இருக்கின்றன. அடுத்தபடியாக சுத்திகரிப்பு சட்டங்கள் அங்கே இருக்கின்றன. சுத்திகரிப்பு சட்டங்கள், உதாரணமாக ஒரு பெண் குழந்தை பிறந்தால் 82 நாள் தீட்டு, ஆண் குழந்தை பிறந்தால் 41 நாள் தீட்டு, பெண்கள் மாதவிடாயானால் 7 நாள் தீட்டு, ஒரு சாவு வீட்டுக்கு போனால் ஒரு நாள் முழுவதும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இப்படிப்பட்ட அசுத்தமான பொருள்களை தொடக்கூடாது, இப்படிப்பட்ட சட்டங்கள். ஒரு பிராமணர் இடத்துல நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு பெரிய அறிஞர். அப்பொழுது அவர் கேட்டார், வேதம் கிறிஸ்துவ மார்க்கம் உண்மை என்பதற்கு என்ன அத்தாட்சி என்று கேட்டார். நான் சொன்னேன், அத்தாட்சி உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியதில்லை, 2 அத்தாட்சி சொல்லுகிறேன். ஒன்று, வாரம் 7 நாட்கள் ஒரு வாரம் என்பது எங்கே இருந்து வந்தது? சூரியனை பூமி ஒரு தடவை சுத்துகிறது, ஒரு வருஷம். சந்திரன் நம்முடைய பூமியை சுத்துகிறது, அது ஒரு மாதம். இந்த உலகம் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, அது ஒரு நாள். சரி, வாரத்துக்கு என்ன வான வெளியிலே நம்ம ஒரு சட்டம் இருக்கிறது. ஆண்டவர் 6 நாட்களிலே சிருஷ்டித்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்படியானால் ஆண்டவர் கொடுத்தது அந்த வாரம். இங்க இந்து மார்க்கத்திலே எதிலையும் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் வாரத்தை அனுசரித்து வருகிறீர்கள். அது கிறிஸ்து மார்க்கத்தினுடையது, ஆண்டவர் கொடுத்தது. அது கிறிஸ்து மார்க்கம், கடவுளுடைய மார்க்கம் என்பதற்கு ஒன்று. 2வது, நீங்களாம் சுத்திகரிப்பு முறை, இன்றைக்கு நான் சொன்ன அந்த சுத்திகரிப்பு எல்லாம் இன்னைக்கு இந்துக்கள் செய்கிறார்கள், புரியுதுங்களா? ஆனா இந்து மார்க்கத்தில் இந்த சுத்திகரிப்பு முறையெல்லாம் கிடையாது. இப்ப நான் சொல்லுகிற அவர்கள் அனுஷ்டிக்கிறது எல்லாம் வேதத்துல இருக்கிறது தான். அவர்கள் ஆலயம் கட்டுகிறார்கள், முதல்ல குளம், அப்புறம் ஒரு ஆசாரிப்பு கூடாரம், அப்புறம் கற்பகிரகம். இதெல்லாம் இந்த மெத்தேடெல்லாம் வேதத்தில் உள்ளதுதான், அவங்க வேதத்துல கிடையாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே இந்த சுத்திகரிப்பு திட்டம், அந்த சட்டங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அப்புறம் ஆகாரத்துக்கு எடுத்த சட்டங்கள், எதை வேண்டும் என்றாலும் சாப்பிட்டு விடலாம் என்று இன்றைக்கு உலகத்தில் மக்கள் நினைக்கிறார்கள். நான் அங்கு மிசோராமுக்கு போனேன். அந்த மிசோராமில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், தவளையெல்லாம் தின்றாங்க. அப்புறம் சைனாவுக்கு போயிருந்தேன். அந்த சைனாவில் எனக்கு விசேஷமான விருந்தாளி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு பிரியாணி, அது ரொம்ப ருசியாக இருந்தது. சரி, கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கும்போது வளவளான்னு இவ்வளவு நீள துண்டா இருந்தது. பட் இது என்னன்னு கேட்டேன், இதுதான் பாம்பு பிரியாணி. அந்த சைனாவில் முக்கியமான விருந்தாள்களுக்கு பாம்பு பிரியாணி போடுவாங்க. நம்ம நேரெல்லாம் அங்க போய் பாம்பு பிரியாணி தான் சாப்பிட்டு வந்து எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த எதைத்தான் சாப்பிடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு புரியுதுங்களா? அங்க பிலிப்பீன்ஸ்ல போன போது ஒரு மார்க்கெட்டு, நாய் மார்க்கெட்டு. சரி, நாய் வீட்டில் வளர்க்குறாங்கன்னு நாய் யோசிச்சுட்டு இருந்தா, நல்லா குண்டு கொளுத்த நாய்களை வாங்கிட்டு போறாங்க. இது என்னத்துக்குன்னா, நாயை அடிச்சு சாப்பிட்றாங்க அவங்க. எங்க வீட்டுல ஒரு பூனை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தது.
அங்க வழியில ஒரு ஆள் வந்தாரு, இந்த பூனையை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த பூனையை பிடிச்சிட்டாரு அவரு. பிடிச்சிட்டு அங்க போயிட்டாரு. அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க, லம்பாடிகள் அவங்க எல்லாம். சரி, அப்புறம் ஒரு நாள் கழிச்சோடனே என் மனைவி சொல்லிச்சு, பூனை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதை ரொம்ப நாளைக்கு வளர்த்துட்டா அந்த பூனை மேல அன்பு. சரி, அந்த பூனையை போய் கொண்டு வரலான்னு அந்த லம்பாடிகளை தேடி போய் பார்த்தா, என்ன சாமி, அதை நேத்தே சமைச்சு சாப்பிட்டுட்டுமே. அப்போ கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எதை வேண்டும் என்றாலும் சாப்பிடலாம் இந்த உலகத்துல. ஆண்டவர் சட்டம் போட்டார். இல்லைன்னா கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்ன ஆகாரத்தை சாப்பிடுவது, எதை சாப்பிடுவது என்ற ஆகார சட்டம் அங்கே இருக்கிறது. அப்புறம் விருத்த சேதனத்துக்கு அடுத்த சட்டம், 8வது நாள்ல விருத்தி சேதனம் செய்ய வேண்டும் என்ற அந்த சட்டம் இருக்கிறது. அப்புறம் பண்டிகைகளுக்கு அடுத்த சட்டம், லேவியராகும் 23ஆம் அதிகாரத்திலே பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, இப்படிப்பட்ட பண்டிகைகள் அது எப்படி கொள்ள வேண்டும் என்று அங்கே இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அடைக்கல பட்டணங்கள் என்று ஒரு 12 பட்டணங்களை வைக்கப்பட்டன. அந்த அடைக்கல பட்டணத்துக்கு யார் போறது, அது எப்படி விசாரிக்கிறது என்ற அந்த சட்டங்கள். இது நான் சொல்லவில்லை, வேத ஆராய்ச்சி செய்த ஸ்பர்ஜன் என்ற ஒரு பெரிய பிரசங்கிய. அப்படியானால் இந்த 13 சட்டங்களையும் நியாயப்பிரமாணம் என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சட்டம் இல்லை, 10 கற்பனை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொன்னால் உடனே அது 10 கற்பனை இல்லை என்று சொல்லி உடனே அவர்கள் அதை 10 கற்பனை நினைத்து விடுகிறார்கள். உதாரணமாக இங்கு எபேசியர் எழுதின நிருபத்திலே நாம் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை நடிச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய சிலுவினாலே ஒழித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கல்வாரி சிலுவையில நியாயப்பிரமாணம் போயிற்று என்று அவர்கள் அங்கே எழுதுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உடனே அது எந்த நியாயப்பிரமாணம் என்று யோசிக்கிறது இல்லை. நியாயப்பிரமாணம் என்று வருகிற இடத்துல எல்லாம் அது எந்த நியாயப்பிரமாணம் என்று தயவு செய்து நீங்கள் கவனிக்கணும். அது முன்னாலேயும் பின்னாலையும் பார்த்தா அல்லது வேதத்தை பார்த்தால் அது திட்டவட்டமாக அங்கு சொல்லப்படும். தானியேல் 9:27 வாசிக்கிறேன். 27, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். இதெல்லாம் அவருடைய மரணத்தை பற்றி இங்கே பேசுகிறது. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் அப்படின்னு வேதத்துல சொல்லுது. அப்படியானால் ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலியிட்டார்கள். இந்த ஆட்டுக்குட்டி என்ன, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து தேவாட்டுக்குட்டியாக வந்து மரிப்பார் என்ற அந்த ஆட்டுக்குட்டிகள் சொல்லி வந்தன. இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையில மரித்த போது இனிமேல் ஆட்டுக்குட்டி பலி இல்லை, ஏன்னா ஆண்டவர் வந்து மரித்து விட்டார். புரியுதுங்களா? அப்ப ஆட்டுக்குட்டி பலியை செலுத்திட்ட அந்த ஆசாரியர்களுடைய வேலை இல்லை. புரியுதுங்களா? அந்த சமாதான பலி, அந்த பலி, இந்த பலி எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. ஆகவே கல்வாரி சிலுவையில என்ன ஒளிந்து போயிற்று, அந்த பலிமுறைமைகளும் அதற்கடுத்த எல்லா சட்டங்களும் நியாயப்பிரமாணங்களும் ஒளிந்து போயிற்றே அன்றி 10 பிரமாணம் ஒளிந்து போகல. அது வேதத்துல ரொம்ப கிளியரா சொல்லுது. புரியுதுங்களா? பண்டிகைகள், பஸ்கா பண்டிகைகள், கூடார பண்டிகைகள், இந்த மாதிரியான பண்டிகைகள் இப்பொழுது நாம் கொண்டாட வேண்டுவதில்லை. இந்த அடைக்கல பட்டணத்தை பற்றின அந்த கற்பனைகள் நமக்கு இல்லை. இங்க ஆசாரியர்களுக்கு அடுத்த கற்பனைகள் நமக்கு இல்லை. தேவாலயத்துக்கு அடுத்த கற்பனைகள் நமக்கு இல்லை. இந்த ஜூப்ளி என்ற இந்த கற்பனைகள், அடிமைத்தன கற்பனைகள் இங்கே இல்லை. எல்லா விதமான பலி சட்டங்களும் அங்கே ஒளிந்து போய்விட்டது. அதே விதமாக இந்த அரசியல் சட்டங்களும் அங்கே ஒளிந்து போய்விட்டது. அப்படியானால் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற சட்டம் 10 பிரமாணம் என்ற சட்டம், ஆகாரத்திற்குரிய சட்டம், சுகாதாரத்திற்குரிய சட்டம் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. இந்த சுத்திகரிப்புக்குரிய சட்டம் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. மற்ற சட்டங்கள் 7 சட்டங்களும் அங்கே கல்வாரி சிலையோடு ஒளிந்து போய்விட்டது என்பதை திருமறை நமக்கு விசேஷ விதமாக இங்கே சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அங்கு ஒரு சமயத்துல ஒரு பாதிரியார் பேசி கொண்டிருந்தார். கற்பனை இல்லை என்று ரொம்ப சத்தமாக பேசி கொண்டிருந்தார். ட்ரெயின்ல ஒரு வாலிபர் அந்த அவரோடு கூட வாதிட்டு கொண்டிருந்தார். அப்படி இல்லை, 10 பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று வாதிட்டு கொண்டிருந்தார். அப்போ அந்த பெரியவர், அவர் போதகர், இல்லை 10 கற்பனை ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்படி வாதிட்டு கொண்டு வரும்போது திடீரென்று அடுத்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்று உடனே அந்த பெரியவருடைய ஒரு அருமையான ஒரு பெட்டி, அந்த அழகான ஒரு பெட்டி, இந்த வாலிபன் அந்த பெட்டியை தூக்கி கொண்டுட்டு கீழே நடந்தார். ஐயோ, திருடன் 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 திருடன், என் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டான்னு கத்தினார். உடனே போலீஸ் வந்தது. இந்த வாலிபன் உள்ளே வந்தார். ஐயா, நீங்க தான் கற்பனையே ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்களே, அப்போ இப்போ திருடன் திருடன் சொன்ன என்ன அர்த்தம்?
திருட்டு என்பது 10 கற்பனையில தான் இருக்குது, திருடாதேன்னு இருக்குது. கற்பனை ஒளிஞ்சு போச்சுன்னா திருடலாம் அல்லவா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு மக்கள் சொல்வது ரொம்ப அபத்தமாக இருக்கிறது. கற்பனை இல்லை, அப்ப விபச்சாரம் செய்யலாமா? சரிதானா? சரி, அப்போ கொலை செய்யலாமா? சரிதானா? அப்ப திருடலாமா? சரிதானா? பிறர் பொருளை இச்சிக்கலாமா? சரிதானா? நன்றாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கற்பனை இல்லை, கற்பனை இல்லை, அது சிலுவையில் அறைஞ்சிட்டார். அதனால நமக்கு என்ன இல்லை? இந்த மாதிரியான தப்பறையான கொள்கைகளை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தின் அநேகர் எழும்பி என்ன செய்கிறார்கள் என்றால், அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு என்ன செய்கிறார்கள் என்றால், போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு ஒரு அபத்தம், இது எவ்வளவு நம்மை கட்டுப்படுத்துகிறது என்பதை நீங்கள் விசேஷமாக கவனிக்க வேண்டும். அங்கு இன்னொருவர் சொல்லுகிறார், ஆண்டவர் புதிய கற்பனையை கொடுத்து விட்டார். அங்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னார், 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே வாசிக்கிறேன். யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படியானால் புதிய கற்பனையை கொடுத்து விட்டார், அன்பாயிருங்கள் என்று சொல்லி. அப்படியானால் இந்த பழைய கற்பனை நமக்கு வேண்டுவதில்லை. அன்பு என்றால் என்ன? இங்கே 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்கிறார், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அன்பு என்பது என்ன? கற்பனைகளை கை கொள்வதுதான் அன்பு என்று வேதம் நமக்கு விசேஷ விதமாக அங்கு பேசுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், இந்த யோவான் இதை பற்றி விளக்கமாக பேசும்போது கற்பனைகளை கை கொள்வதே அன்பு என்பதை குறித்து அங்கு ஆண்டவரும் சொல்லுகிறார். இங்கே யோவானாலும் இவைகள் விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே எழுதப்படுகிறது என்று நான் அங்கே வாசிக்கிறேன். 2 யோவான் 2வது நிருபத்திலே 6வது வசனம் வாசிக்கிறேன். 2 யோவான் 6, நான் அவருடைய கற்பனைகள் இப்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டபடி நடந்து உள்ள கற்பனை இதுவே. அப்படியானால் புதிதான கற்பனை என்று அங்கு வார்த்தை இருக்கிறது. ஆனால் வேதத்தில் என்ன சொல்கிறது என்றால், ஆதி முதல் கேட்ட கற்பனை அதுதான். இங்க 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2:7 வாசிக்கிறேன். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனையை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆகவே புதிது என்றால் ஆண்டவர் அந்த அன்பை பற்றி புதிய விளக்கத்தை கொடுத்தார். அந்த புதிதாக ஆண்டவருடைய ஜீவியத்தில் அந்த அன்பை கண்டார்கள், அதனால அது புதியது என்று. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்றால், அங்கு லேவி ராகமும் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலேயே, லேவி ராகமும் அங்கு 6வது அதிகாரம் 4வது வசனத்திலேயே இந்த உன்னை போல பிறனை நேசி, உன்னை போல அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கற்பனைகள் பழைய கற்பனைகள், அது புதிதான கற்பனைகள் அல்ல என்பதை குறித்து வேதம் அங்கு விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை 2 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அந்த 2 கற்பனைகள் போது நமக்கு 10 கற்பனைகள் வேண்டாம் என்று அநேகர் அங்கு நினைக்கிறார்கள். இந்த 2 கற்பனைகளை பற்றி திருமறை எங்கே சொல்லுகிறது? மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்திலே வாசிக்கிறேன். மத்தேயு 22:36, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாவது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2வது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்கதரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். இந்த 2 பிரமாணத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டு பிரமாணம் 10 பிரமாணம் இல்லைன்னு சொல்லல, அந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் இந்த 2ல அடங்கியிருக்கிறது என்று சொன்னாரே ஒழிய இல்லை என்று சொல்லல. 10 விரல்கள் இருக்கிறது, இந்த 10 விரல்களும் 2 கையிலே அடங்கி விட்டது. அதே போல ஆண்டவருடைய 10 பிரமாணங்களும் இந்த 2 முக்கியமான அன்பின் பிரமாணத்திலே அடங்கிவிட்டது என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24, என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடுவிட்டு போன பின்பு தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையிலே பாக்கியவனாயிருப்பான். அப்படியானால் இந்த 10 பிரமாணங்களும் கண்ணாடிக்கு ஒப்பிட்டு பேசுகிறது. இந்த கண்ணாடி இருக்கிறது, சரி, இந்த கண்ணாடியில் என்னுடைய முகத்தை பார்க்கிறேன். என்னுடைய முகத்தை பார்க்கும்போது இங்கே எங்கேயோ கருப்பா இருக்குது. இந்த கருப்பு இந்த கண்ணாடியிலே பார்க்கும்போது என்னுடைய முகத்திலே கருப்பு இருக்குது. சரி, முகத்திலே கருப்பு இருக்கிறது என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன்? இந்த கண்ணாடி நியாயப்பிரமாணம், இதுதான் 10 கற்பனை.
இந்த 10 கற்பனை நமக்கு பாவத்தை சுட்டி காட்டுகிறது. நீ கொலை செய்தாய், நீ விபச்சாரம் செய்தாய், நீ களவு செய்தாய், நீ பொய் சொன்னாய் என்று இந்த 10 கற்பனை என்ன செய்கிறது? நமக்கு பாவத்தை சுட்டி காட்டுகிறது. இந்த கண்ணாடி எப்படி நம்முடைய முகத்தில் இருக்கிற அழுக்கை சுட்டி காட்டுகிறதோ அதே மாதிரி இந்த 10 கற்பனை பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது, இல்லைங்களா? சரி, அப்படியானால் இப்பொழுது என்னுடைய முகத்திலே ஒரு கருப்பு இருக்கிறது, கரி இருக்கிறது. இதை என்ன செய்வது? இந்த கரியை இந்த கண்ணாடியிலேயே துடைத்து கழுவுவதா? அப்படி செய்ய மாட்டோம். பின்ன என்ன செய்கிறோம்? இந்த கரி இருக்குது என்று சொல்லி இந்த கண்ணாடியை பார்த்து விட்டு அந்த டவல்லே நாம் என்ன செய்கிறோம்? முகத்தை துடைத்து கொண்டு திரும்ப அந்த அந்த முகத்திலே அந்த கருப்பு இருக்கிறதா என்று கண்ணாடியில் பார்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த கண்ணாடி என்னுடைய கரையை காட்டுகிறது, என்னுடைய கரையை துடைப்பதில்லை. நன்றாக கவனிங்க. அதே போல இந்த 10 பிரமானது பாவத்தை சுட்டி காட்டுகிறது, பாவத்தை அதை ஒழிக்கிறது இல்லை, பாவத்தை அதை ஒழித்து விடாது. அப்படியானால் பாவத்தை அது சுட்டி காட்டி நான் ஒரு பாவி என்று உணர்ந்த பிற்பாடு நான் என்ன செய்யறேன்? கண்ணாடிக்கு போறதில்லை, நான் தண்ணீருக்கு போகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தண்டை போய் அவருடைய ரத்தத்தினாலே அந்த பாவத்தை கழுவி விட்டு திரும்ப வந்து இந்த கண்ணாடி ஆகிய 10 பிரமாணத்தை நான் நடக்கணும், நான் பார்க்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் 10 பிரமாணம் நம்மை ரட்சிக்காது, நம்மை ரட்சிக்காது. 10 பிரமாணம் நம்முடைய பாவத்தை கழுவாது. 10 பிரமாணம் நம்ம பாவத்தை சுட்டி காட்டும். புரியுதுங்களா? சரி, இன்னைக்கு ரோட்ல டேஞ்சர் லைட் எல்லாம் இருக்குது. இப்ப டேஞ்சர் லைட் வேண்டான்னு சொன்னா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். புரியுதுங்களா? அதே போல இந்த 10 பிரமாணம் என்பது நமக்கு பாவத்தை சுட்டி காட்டுகிறது. பாவத்தை சுட்டி காட்டும் போது நம் பாவி என்று உணர்ந்த பிற்பாடு எங்க போறோம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விட்டு போறார். அந்த தண்ணீருக்கு போறோம். அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தை கழுகுறார். கழுவி விட்டு எங்க அனுப்புகிறார்? 10 கற்பனைக்கு அனுப்புகிறார். அப்புறம் பின்னால வந்து நம்ம அந்த பாவத்தை செய்யாம வாழணும். ஆகவே 10 பிரமாணம் பாவத்தை சுட்டி காட்டி ரட்சகராய் இயேசு கிறிஸ்துவிலே அனுப்புகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவின பிற்பாடு நம்மை 10 கற்பனையை கை கொள்ளும்படி அனுப்புகிறார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே 10 பிரமாணம் நம்ம ரட்சிக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? ரட்சிக்காது. ஒரு எத்தியோப்பிய அரசி முதலாவதாக கண்ணாடி வந்தது. கண்ணாடி வாங்கி பார்த்தா அவலட்சணமா இருக்குது முகம், பெரிய உதடு, ரொம்ப கருப்பு. அதனால அவளுக்கு கோவம் வந்துட்டு இந்த கண்ணாடி என்னன்னு சொல்லி கண்ணாடியை தூக்கி எறிஞ்சிட்டா. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க? இந்த 10 கற்பனை நமக்கு குற்றத்தை சொல்லிட்டே இருக்குதே, தூக்கி எறிஞ்சிட வேண்டியது. 10 கற்பனையே கிடையாது. ரொம்ப சௌரியமா போச்சு, இல்லைங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது எவ்வளவு அபத்தம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை சுட்டி காட்டி நீ பாவி என்று சுட்டி காட்டி பாவி என்று உணர்ந்து நம்ம ஆண்டவர் வண்டியில போவோம். 10 கற்பனை இல்லைன்னு சொன்னா மீறுதல் இல்லை. நல்லா கவனிங்க. கற்பனை இல்லை, கற்பனை இல்லாவிட்டால் மீறுதல் கிடையாது. புரியுதுங்களா? மீறுதல் இல்லைன்னா பாவம் இல்லை. பாவம் இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து இனத்துக்கு நமக்கு ரட்சிக்கிற இனத்துக்கு, பாவத்துல இருந்து நம்ம ரட்சிக்க வந்துடுற இனத்துக்கு. புரியுதுங்களா? 10 பிரமாணம் இல்லைன்னா மீறுதல் கிடையாது, மீற மாட்டோம். பெல்காம் என்ற அந்த நகரத்துல நான் படிக்கும்போது புத்தக வியாபாரம் செய்து பணம் சம்பாதித்து படித்தேன். அப்போ ஒரு நாள் என்ன செய்தேன்? டபுள்ஸ்ல போயிட்டோம். ராத்திரியில போலீஸாரு பிடிச்சிட்டாரு. நாளைக்கு கோர்ட்டுக்கு வான்னு சொல்லிட்டாரு. சரி, என்ன செய்வது? கோர்ட்டுக்கு போனோம். அந்த கோர்ட்ல ஜட்ஜு உட்கார்ந்தார். அந்த டபுள்ஸ்ல போறது, லைட் இல்லாம போறது, இதற்கு அந்த முனிசிபாலிட்டியில் இருக்கிற சட்டத்தை தேடி பார்த்தார். டபுள்ஸ்ல போகக்கூடாது, நைட் இல்லாம போகக்கூடாதுன்னு அந்த சட்டமே முனிசிபாலிட்டியில இல்லை. அந்த முனிசிபாலிட்டியில சரி, சட்டம் இல்லை, அதனால நீங்க போகலாம், ஃப்ரீயா போகலான்ட்டு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சட்டம் இல்லைன்னா மீறுதல் கிடையாது, மீறுதல் இல்லைன்னா பாவம் கிடையாது. பாவம் இல்லை என்று சொன்னால் பாவத்தை பரிகரிக்கிற ஆண்டவர் இனத்துக்கு, ரட்சகர் இனத்துக்கு. ஆகவே கற்பனை இல்லை என்று சொல்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து வேணும்னு சொன்னா இனத்துக்கு இயேசு கிறிஸ்து வேணும். கற்பனை இல்லைன்னா பாவம் இல்லை, பாவம் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து எதற்கு? பாவத்தை பரிகரிக்க வந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து எதற்கு? உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே கற்பனை இல்லை என்று சொல்கிறவர்கள் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து நமக்கு வேண்டாம் என்று சொல்றாங்க. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். திருமறையில கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பார். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாதிருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். நியாய தீர்ப்புல அந்த 10 பிரமாணம், அந்த 10 பிரமாணம் தான் உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க போகுது. அதனால நீங்கள் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி வாழுங்கள்.
அதுல ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம மீறக்கூடாது. ஒன்றையும் மீறினால் எல்லாவற்றையும் மீறுதாக அர்த்தம். இங்கே பாருங்க 10 செயின் இருக்குது, 10 கொக்கி இருக்குது இல்லைங்களா? இப்ப நான் ஒரு வாட்ச் கட்டியிருக்கிறேன். இந்த வாட்ச் ஒரு செயின்ல இருக்குது. இந்த வாட்சை இந்த செயினை உடைக்கணும்னா 10 இடத்துல உடைக்கணும், ஒரு இடத்துல உடைச்சா போதுமா? ஒரு இடத்துல உடைஞ்சா இந்த செயின் விழுந்துடும், அப்புறம் அதுல பிரயோஜனம் கிடையாது. இப்ப இந்த 10 சங்கிலியும் ஒன்றை அங்கே தாங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தாங்கி கொண்டிருக்கிற அந்த சங்கிலி 10 இடத்துல நம்ம வெட்டணுமா, ஒரு இடத்துல வெட்டினா போதுமா? ஒரு இடத்துல வெட்டினா போதுமா, 10ஐயும் வெட்டணுமா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே 10 பிரமாணத்துல ஒன்றையும் மீறினாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இதை நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஏன் ஒன்றை மாத்திரம் மீற வேண்டும்? தேவனுடைய வல்லமையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த 10ஐயும் நாம் கை கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட பலத்தை நமக்கு விசேஷமாக தருவார். கடைசியாக நான் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல யோசுவாவுக்கு அங்க மோசே சொல்லுகிற ஒரு விசேஷமான காரியம், அதை நான் வாசிக்கிறேன். யோசுவா 1:7, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. ஆண்டவர் சொல்கிறார், மோசே சொன்ன அந்த கற்பனைகள், அவர் கற்பித்த அந்த நியாயப்பிரமாணங்கள், அதை விட்டு நீ வலதுபுறம் இடதுபுறம் விலகாதே. நீ புத்திமானாக இருப்பதற்கும் நீ கையிட்டு செய்கிற அந்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்கும் நீ அந்த கற்பனையை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாதே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. இங்க இந்த எலக்ட்ரிக் கம்பத்துல எல்லாம் ஒரு மண்டையோடு போட்டு என்ன குறி போட்டிருக்கும்? இந்த குறி என்னது? டேஞ்சர். கொஞ்சம் ஆண்டவருடைய வசனத்தை, அவருடைய கற்பனைகளை சற்று அப்படி இடதுபுறம் வலதுபுறம் விலகிட்டீங்கன்னா என்னது? டேஞ்சர். இன்றைக்கு இந்த டேஞ்சர் குறி நம்ம ஒவ்வொருடைய ஜீவியத்தில் எழுதியிருக்கா? நம்ம வீட்டுல இது இருக்கா? ஆண்டவர் நம்ம வீட்டின் மேல அன்னைக்கு ரத்தத்தை தெளிச்சாங்களே இஸ்ரவேல் ஜனங்கள், அது மாதிரி வீட்டின் மேல இந்த டேஞ்சர் குறி போட்டிருக்கிறாரா? அல்லது உங்களுடைய உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் இந்த டேஞ்சர் குறி வச்சிருக்குதுல்ல? ஆண்டவருடைய வசனங்களை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது, நாம மீறக்கூடாது. அப்படி மீறும் போது நம்முடைய வாழ்விலே அது ஒரு பெரிய அபாயக்குறியாக இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக சொல்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். யூதாவின் புத்தகம் 24வது வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த 10 கற்பனை எப்படி கை கொள்வது என்று நாம் தயங்க வேண்டுவதில்லை. அந்த 10 கற்பனையை உண்மையை முத்தமாக கை கொள்வதற்கும் அந்த 10 கற்பனையிலிருந்து கொஞ்சம் கூட வலுவாதபடி, வடது பக்கம் இடது பக்கம் நாம் திரும்பி போகாதபடி அதை முழுவதுமாக கை கொண்டு தேவனுடைய சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுள்ள அந்த ஆண்டவர் நமக்கு உண்டு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த வல்லமையை கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பாதித்து கொடுத்தார். அவர் சிந்தின அந்த ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு அந்த ரத்தத்தினுடைய வல்லமையினாலே நாம் இந்த 10 பிரமாணங்களை கை கொள்ள முடியும். பிதாவாகிய ஆண்டவர், பிதாவினிடத்தில் ஆண்டவர் நமக்காக பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே போய், தகப்பனே, இந்த காரியத்திலே நான் பாவம் செய்கிறேன், இந்த கற்பனையை நான் கை கொள்ள முடியவில்லை, ஆண்டவருடைய வசனத்தை நான் குற்றமுள்ளவனாக இருக்கிறேன், தகப்பனே உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் பரிசுத்தவானாக வர இந்த கற்பனைகளை கை கொள்ளும்படி எனக்கு பலன் தாரும், ஒத்தாசை செய்யும், உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கும் போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த 10 பிரமாணங்களை கை கொள்ளத்தக்கதாக பரலோகம் ஒவ்வொரு தேவதூதனையும் உங்களுக்கு ஒத்தாசையாக அனுப்பும். If possible, he will send all the angels from heaven in order that you keep the commandments of God. கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதற்காக பரலோகம் எல்லா தேவதூதர்களையும் உங்களுக்கு அனுப்பும். அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாம். நமக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள், கழுவப்பட்டு பரிசுத்தமான பிள்ளைகள். இனி நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போகும் வரைக்கும், அந்த நியாய தீர்ப்பிலே நிற்கும் வரைக்கும், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த 10 கற்பனைகள் ஒவ்வொன்றையும் அவருடைய பலத்தினாலே நாம் கை கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்டோம். இந்த நாட்களிலே எங்கள் மத்தியிலே பொல்லாத தனமாக
தப்பிதமாக கற்பனை இல்லை என்கிற ஒரு பெரிய உபதேசத்தை இன்னைக்கு அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பி ஆண்டவரே உடைய கற்பனைகளை அசட்டை செயலாக இருக்கிறார்கள் சாமி. ஆண்டவரே உடைய வேத வசனத்துல இருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த தூதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்படி கற்பனை இல்லாதிருந்தால் கல்வாரி சிலுவை அவசியம் இல்லை. கடவுள் அந்த கல்வாரி சிலுவை எக்ஸ்கியூஸ் பண்ணியிருக்கலாம். கல்வாரி சிலுவை எங்களுக்கு அந்த கற்பனை என்றென்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு அடையாளம். பாவம் செய்தவன் மரிக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் உடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு விசேஷமான பலத்தை தந்து விசேஷமான சக்தியை தந்து நாங்கள் உடைய 10 கற்பனையின் பிரகாரம் நடக்கவும் பரிசுத்தமான பிள்ளைகளாக நாங்கள் அந்த கற்பனைக்கு முன்பாக நியாயத்திற்பலை நின்று வெற்றி பெற்ற பிள்ளைகளாக உடைய ராஜ்யத்தை சுதந்திரத்திக் கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய கிருபையை, ஒரு இரக்கத்தை உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். அழைக்கிறாரே உனக்காய் உயிர் விட்டவர், அழைக்கும் சத்தம் கேட்டு இப்போ நீ வந்திடுவாய். அழைக்கிறாரே உனக்காய் உயிர் விட்டவர், அழைக்கும் சத்தம் கேட்டு இப்போ நீ வந்திடுவாய். இன்றைக்கே ரட்சன்யனா, இன்றே நீ வந்திடாயோ. இன்றைக்கே ரட்சன்யனா, இன்றே நீ வந்திடாயோ. என்று வீணே நாட்களை கடக்காதே. நாளைய தினம் உன்னுடைய நாளும் அல்லவே. நாளை நாளை என்று வீணே நாட்களை கடக்காதே. நாளைய தினம் உன்னுடைய நாளும் அல்லவே. வேலை தருணமிதுவே, வேஷைக்குள் வந்திடாயோ. வேலை தருணமிதுவே, வேளைக்குள் வந்திடாயோ. கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் பற்றி எரியும். கெஞ்சினாலும் நீ அப்போ ரட்சிப்பை காண மாட்டார். கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் பற்றி எரியும். கெஞ்சினாலும் நீ அப்போ ரட்சிப்பை காண மாட்டார். கெஞ்சி அழைக்கிறாரே, அஞ்சி நீ வந்திடாயோ. கெஞ்சி அழைக்கிறாரே, அஞ்சி நீ வந்திடாயோ.